எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே, சாந்தியும் சமாதானமும் எங்கள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபியீங்கள், நல்லடியார்கள், அதே போன்று மார்க்கத்தை படித்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இந்த இடத்திலே அமர்ந்திருக்கின்ற எங்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. சென்ற வாரம் மஸ்ஜிது நபவியிலே நடைபெற்ற ஹுதுபாவினுடைய சுருக்கத்தை எங்களுக்கு தெளிவாக முன்வைத்த ஷேக் அப்துர் ரவுஃப் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. அல்லாஹு தாலா அவருக்கு கூலி கொடுப்பதற்கு அல்லாஹு தாலா போதுமானவன். அடுத்ததாக எங்களுடைய நிகழ்ச்சி நற்சிந்தனை என்ற இந்த நிகழ்ச்சியினூடாக ஒரு சில விடயங்களை நாங்கள் பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே இன்றும் ஒரு சில விடயங்களை நாங்கள் பார்ப்போம். நீங்க எல்லாம் எங்கே இருக்கிறீங்க? ஹோல்ல. எந்த ஊரு? மதீனா. சரியா? உங்களோட ஊர் எங்கப்பா? உங்களோட சொந்த ஊரு, சொந்த நாடு? இந்தியா, பாகிஸ்தான்? சொல்லுங்க. அவங்க தான் இங்கே இருக்கிறாங்க. ரைட். இப்ப கேள்வி என்னண்டா, உங்களோட சொந்த ஊரு இலங்கை, இந்தியா. ஏன் நீங்க வந்தீங்க? மதீனாக்கே வந்தீங்க? உங்களை அரசாங்கத்தால கூப்பிட்டு உங்களை வச்சுக்கிறாங்களா, அல்லது வேற ஏதாவது தேவைகளா, என்ன? பொருளாதாரத்துக்காக தெரிஞ்சு நம்ம வந்தீங்க, அப்படியா இல்லையா? ஏதோ பிரச்சனை, அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக வேண்டி நாங்க இங்க வந்திக்கிறோம். ஒன்று கடன் பிரச்சனை ஆயிக்கலாம், அல்லது பிள்ளைகளோட படிப்பு விஷயங்களை செலவழிக்கிறதுக்கு எங்களுக்கு போதிய பொருளாதாரம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது நாட்டில் எங்களுக்கு தேவையான தொழில் இல்லாமல், தொழில் இருக்கும் ஆனா அந்த தொழில் ஹராத்தோட சம்பந்தப்பட்டிருக்கும், ஆனா அதுல போனா நிறைய சம்பாதிக்கலாம், ஆனா அது வானாம்னு சொல்லி சில பேர் விட்டுட்டு வந்திருப்பாங்க, அப்படியா இல்லையா? இன்னும் சில பேர் மனைவி வீட்டை இருக்க விட மாட்டாங்க, போங்க போங்க, அப்படியா? லீவுக்கு தான் போனாலும் கஃபீல்கிட்ட வரக்கா கொடுத்து வரக்காக்கு மேல வரக்கா கொடுத்து கஷ்டப்பட்டு ஒரு 2 மாசம் லீவ் எடுப்போம். 2 மாசம் லீவ் எடுத்து போட்டு நாட்டுக்கு போனா, ஏன் வந்தீங்க, இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு வர வேண்டியதானே? சரி, 1 மாசம் லீவு முடிச்சதுக்கு பின்னாடி 1 மாசம் இருந்துட்டீங்க தானே, போங்களேன்னு சொல்லி அப்படியும் இருக்கலாமா இல்லையா? இருக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஏதோ ஒரு அடிப்படையில ஒரு பிரச்சனையோட தான் ஒவ்வொருத்தரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ரைட். அங்கதான் பிரச்சனைன்னு சொல்லி இங்க வந்தோம். இங்க என்ன பிரச்சனை? இங்க நிம்மதி ஆகிக்கிறோமா? இங்க உள்ள பிரச்சனையில சொல்லுங்க பாப்போம். ரைட். வேற போங்கன்னு சொல்றாங்க. வேற எப்படி? ரைட். சம்பளம் இல்லாம வேலை பார்க்கறாங்கன்னா சம்பளம் கிடைக்குது இல்லை. இது நான் உங்கள்கிட்ட பொதுவாக கேட்குற விஷயம். ரைட். சிலாக்கள் சில பேர் என்ன செய்வாங்கன்னா, மாசம் முடிகிறதுக்கு முன்னாலே சம்பளம் கொடுப்பாங்க, ஹதியாவோட சேர்த்து சம்பளம் கொடுப்பாங்க. அப்படியான ஆட்களும் இருக்கிறாங்க. அந்த சைடு நாங்கள் ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது, மறக்க கூடாது. சில பேர் நாட்டுக்கு போய் 10 வருஷம் ஆகிக்கும். அவர் அந்த கஃபீல் நன்றிக்காக வேண்டி என்ன செய்வார், ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு வருஷமும் அவருக்காக வேண்டி சம்பளம் இங்கிருந்து வேலை இல்லாம அவர் நாட்டில் இருப்பாரு. இவர் நம்மள்ட்ட ஒரு 10 வருஷம் வேலை செஞ்சாருன்றதுக்காக வேண்டி இங்கிருந்து அவர் ஒரு ஹதியாவை அனுப்பி கொண்டே இருப்பாங்க. அப்படியான ஆட்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. ரைட். ஏண்டா எனக்கு தெரியும், எனக்கிட்ட ரைட் ரைட் இங்க பேசுங்க. ஏன்னு நான் இதேன்னு சொல்றேன்னு சொன்னா, எனக்கிட்டே சில பேர் தாராங்க, ஸ்ரீலங்கால வேலை செஞ்சு அவங்க போய்த்தாங்க. ஆனா அவங்களுக்கு காசு போடுங்கன்னு சொல்லி எனக்கிட்டே 4-5 பேர் தந்திக்கிறாங்க, இவருக்கு அந்த நம்பருக்கு காசை போட்டுருங்க. அதனாலதான் நான் இதை சொல்றேன், இல்லாட்டி எனக்கு தெரியாது. ரைட் ரைட். இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. நாங்க 2 சைடையும் ஒருத்தர் மோசமாகிறதுக்காக வேண்டி இந்தியா ஃபுல்லா நாசம், இந்தியா ஃபுல்லா மோசம்னு சொல்லலுமா? ஸ்ரீலங்காவில் ஒருத்தர் களவெடுக்கிறதுக்காக வேண்டி ஸ்ரீலங்காவில் உள்ள ஆக்கள் எல்லாம் களவெடுக்கிறாங்கன்னு சொல்லலாமா? ஏலா. நாம் எப்பயும் நீதியாத்தான் பார்க்கணும். ரைட். இப்ப இது ஒரு பிரச்சனை. வேற பிரச்சனை என்ன? வேற ஒரு பிரச்சனையும் இல்லை. சொல்லுங்க.
சொல்லுங்களே. சம்பளம் தராது மட்டுமா உங்களுக்குள்ள பிரச்சனை? அதான் மெயின் பிரச்சனை. ரைட். இப்ப இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்ம எதிர்நோக்குறோம். அப்படியா இல்லை? இந்த சம்பள பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை எல்லாம் எங்களுக்கு வந்து கொண்டே இருக்குது. சரி, இப்ப இந்த நேரத்துல வந்து நாங்க என்ன செய்யலாம்? என்ன தீர்வு? ரைட், அதுதான் தீர்வு. அடுத்தது நீங்க சொன்னீங்க என்ன? பொறுமையா இருக்கணும். இதை தவிர வேற எந்த தீர்வுமே இருக்குதா? இல்ல. சம்பளம் தர மாட்டேங்கிறாரு, அல்லது வேற பிரச்சனை, அல்லது ரூம்ல உள்ளவர் பிரச்சனை, அல்லது கஃபீல் பிரச்சனை, அல்லது வண்டி பிரச்சனை, எல்லாம் பிரச்சனையா இருந்தாலும், என்னதான் பிரச்சனை இருந்தாலும் நாங்க யார்கிட்ட கையேந்தணும்? முதலாவது யார்கிட்ட? அல்லாஹ் கிட்ட தான் நம்ம முதலாவது எங்களோட பிரச்சனையை முன்வைக்கணும். எனக்கு இப்படி பிரச்சனையா இருக்குது, அந்த பிரச்சனை எனக்கு தீர்த்து வை சொல்லி, நம்மளுக்கு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காம இருக்குமா? நிச்சயமா கிடைக்கும். நம்மளுக்கு இப்ப கிடைக்காட்டியும், 2 வருஷத்துக்கு பின்னாடி கிடைக்காட்டியும், 10 வருஷத்துக்கு பின்னாடி கிடைக்காட்டியும், எங்களோட மௌத்துக்கு பின்னாடியாவது எங்களுக்கு அந்த பிரச்சனை தீரும். அதுக்குரிய நாங்க கூலிய அடைஞ்சுதான் ஆகும். அப்படியா இல்லையா? சொல்லுங்க. ரைட். இப்ப நான் சில பிரச்சனைகளை சொல்றேன். இப்ப ஒருத்தர் வீட்டுல நாட்டுல இருக்கிறார். அவர வீட்டுக்கு எல்லாரும் சேர்ந்து, இல்லாட்டி அவரை நெருப்பை கூட்டி நெருப்புல தூக்கி போடுறாங்க. ஊர்ல உள்ள எல்லாரும் சேர்ந்து, ஊர்ல உள்ள எல்லாரும் சேர்ந்து ஒருத்தரை வந்து நெருப்பை கூட்டி நெருப்புல எல்லாரையும் அவரை தூக்கி நெருப்புல போடுறாங்க. ரைட். இது மாதிரி பிரச்சனை யாருக்காவது இருக்குதா? இங்க வந்து இல்ல. இன்னொருத்தர் இருக்கிறார், அவரை வந்து இப்படியே ரோட்ல போகும்போது ஒரு பாம்பு ஒண்ணு வந்துச்சு, அவரை விழுங்கிட்டு. இல்லாட்டி இப்படி ஏதாவது பிரச்சனை இருக்குதா? இல்ல. அல்லது ஊரை விட்டு விரட்டிட்டாங்க, ஊர்ல உள்ள எல்லாரும் சேர்ந்து நம்மளை விரட்டிட்டாங்க, அப்படி ஏதாவது பிரச்சனை இருக்குதா? இந்த பிரச்சனையெல்லாம் மிச்சம் கஷ்டமான பிரச்சனை. ஆனா இதையும் விட 199 குறையத்தான் நம்ம எதிர்நோக்கிறோம். அப்படியா இல்லையா? சொல்லுங்க. இந்த பிரச்சனையையும் ஒருத்தரை நெருப்புல தூக்கி போடுறாங்க, ஒருத்தரை ஊரை விட்டு விரட்டுறாங்க, இன்னொருத்தருக்கு அடி உழுவுது, இன்னொருத்தருக்கு வந்து கத்தியால வெட்டுறாங்க. இப்படியெல்லாம் பிரச்சனையை ஒரு சமூகம் எதிர்நோக்கி கொண்டே இருக்குது. ஆனா நாங்க எதிர்நோக்கிற பிரச்சனை, அந்த பிரச்சனையை இதையும் வச்சு பார்க்கறதுல சிம்பிள் ஆகிது. அப்படியா இல்லையா? ரைட். இப்ப இந்த நேரத்துல பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புல தூக்கி போடப்பட்டாங்களா இல்லையா? தற்கொலை செஞ்சு கொண்டாங்களா? எனக்கு இந்த வாழ்க்கையை வேணாம்னு சொல்லி வெறுத்துட்டு போனாங்களா? இல்ல. அதையும் விட நோமலான பிரச்சனையத்தான் நம்ம எதிர்நோக்கிறோம். ஆனா இந்த பிரச்சனை வந்த நேரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? நம்மளை படைச்ச அல்லாஹ் ஒருவன்ட்ட மட்டும்தான் கையேந்தினான். அதே மாதிரி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை மீன் விழுங்கிச்சு, என்ன செஞ்சாங்க? பாரம் சாட்டினாங்க. அதே மாதிரி ரசூல்லா வந்து பிறந்து வளர்ந்து இருந்த அந்த நாட்டை விட்டும் ஊரை விட்டும் சொத்து சோம் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு ரசூல்லா மட்டும் என்ன செஞ்சாங்க? விரட்டினாங்க. அப்படியா இல்லையா? ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் வந்தாங்க. இப்படியான பிரச்சனைகள் எங்களுக்கு நடக்குது இல்லை. ஆனா இதை விட சின்ன பிரச்சனைகள் தான் எங்களுக்கு நடக்குது. இந்த நேரத்தில் அந்த பெரிய பெரிய பிரச்சனைகள் நடக்கிற நேரத்திலே ரசூலுல்லா கிட்ட அவங்க கையேந்தினாங்க. ரசூலுல்லா தீர்ப்பு கொடுத்தாங்களா இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கிட்ட பிரச்சனையை கொண்டு போன நேரம் அல்லாஹ்வுத்தால அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சாங்களா இல்லையா? தீர்த்து வச்சாங்க. அதே மாதிரி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிரச்சனையை தீர்த்து வச்சாங்களா இல்லையா? வச்சாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய பிரச்சனையை தீர்த்து வச்சாங்களா இல்லையா? வச்சாங்க. அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பிரச்சனையை தீர்த்து வச்சாங்களா இல்லையா? வச்சாங்க. இப்படி ஒவ்வொரு நபிமார்களை நாங்க பார்க்கிற நேரத்துல பெரும் பெரும் பிரச்சனைகளை சந்திக்கிற நேரம் அல்லாஹ் கிட்ட முறைப்படுவாங்க, அல்லாஹ் அதை தீர்த்து வைப்பான். அதே மாதிரி நாங்களும் ஒரு பிரச்சனைக்காக இங்க வந்திக்கிறோம், இங்கேயும் பிரச்சனையா இருக்குதுன்னு சொன்னா ஒரு விரக்தி அடைகிறது தீர்வல்ல. எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு நாட்டுக்கு போய் சேருவோம், செத்தாலும் சரி பொழைச்சாலும் சரின்னு சொல்லி முடிவெடுக்கிறது இல்லை. நாங்க முன்னுக்கு போகணும். பிரச்சனையா சம்பரம் தாராங்க இல்லையா, அடுத்த கட்டம் என்னன்னு சொல்லி நம்ம மனம் தளராம எப்பயும் வந்து நாங்க உடைஞ்சி போகாம, அல்லாஹ்ல நம்பிக்கை இல்லாம அப்படி போகாம அடுத்த கட்ட நடவடிக்கை எங்களுக்கு வரணும். அப்படித்தான் நாங்க யோசிக்கணுமே இல்லையே. எங்களோட வாழ்க்கையையும் எங்களோட குடும்பத்தையும் எங்களோட பிள்ளைகளையும் பாழாக்குற மாதிரி முடிவுகள் ஒரு நாளும் நாங்க என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. எங்களுக்கு ரிஸ்க் வந்து எழுதியாச்சு, அதை யாராலையும் தடுக்கல. நாளைக்கு என்ன சாப்பிடுவோம், புக்கிங் எந்த ஹோட்டல்ல,
அது மஹ்ஜூஸ், யாராலையும் என்ன செய்யலாது, தடுக்க இயலாது. மதீனா உள்ள எல்லாரும் வந்து தடை செஞ்சாலும் அந்த சாப்பாட்டை ஒரு சோத்து மணியை கூட அல்லது ஒரு ரொட்டி துண்டை கூட நம்மட வாயிலிருந்து தடுக்கிற, நம்மளுக்கு நம்மட ஹக்கு வந்து சேருது. அதை தேடிக்கொள்றதுக்காக வேண்டித்தான் நம்ம என்ன செய்யணும், முயற்சி செய்யணும். அப்படியா இல்லையா? ரைட். அதே மாதிரி இங்க வந்து நாங்க உள்ள பிரச்சனை என்னன்னு சொன்னா தனிமை. மனைவியை விட்டு போட்டு வேற பிள்ளைகளை விட்டு போட்டு எல்லாம் வந்து ஒரு தனிமையான ஒரு வாழ்க்கையை நாங்க என்ன செய்யறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு பிரச்சனையா இல்லையா? சில பேருக்கு பிரச்சனை ஆയിരിக்கும், சில பேருக்கு சந்தோஷமா இருக்கும். சந்தோஷம் யாருக்கு பிரச்சனை அவங்க தீர்மானிச்சு கொள்ளுவாங்க. அப்படியா இல்லையா? சரி, இப்போ ஒரு தனிமைன்றது வந்து அது ஒரு கஷ்டம்தான். தன்னோட வைஃப் வந்தான்னு அந்த பிரச்சனை இல்லா போகுமா? இன்னொரு பிரச்சனை வரும். அப்படியா இல்லையா? இப்ப நம்ம நினைப்போம், மாஷா அல்லாஹ் வைஃபோட இருக்கிறாக்கள் எல்லாம், ஃபெமிலியோட இருக்கிறாக்கள் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, சந்தோஷம். அவங்களுக்குள்ள பிரச்சனை அவங்களுக்கு தான் தெரியும். உங்களை விட 100க்கு 100, 100க்கு 99% அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். கொண்டு வந்து என்ன செய்யற, கக்குறதா, உழுங்குறதா, அனுப்புறதா, கொள்றதா, வாழ வைக்கிறதான்னு சொல்லி அவங்க தடமாறி கொண்டிருப்பாங்க. ஆனா நம்ம வெளியே இருந்து மாஷா அல்லாஹ் அவர் வண்டியில போறாரு, அவர் ஃபெமிலியோட போறாரு, அவர் ரியாதுக்கு போறாரு, அவர் எம்புக்கு போறாரு, அவர் தாய்ப்புக்கு போறாரு சொல்லி நம்ம இங்கிருந்து கொண்டு வாய் உரி கொண்டிருப்போம். ஆனா அவங்களோட பிரச்சனை அவங்களுக்கு தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. அவர் ஃபெமிலியோட இங்கிருந்தாலும் மனைவியோட சிக்கல்கள் இருக்கும். அல்லது அவங்களோட உமா அப்பா பெற்றோர்கள் அங்க சோமில்லாம இருப்பாங்க, அல்லது சகோதரங்கள் சோமில்லாம இருப்பாங்க. அவங்களோட யோசனைகள் அவரோட சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கும். சில நேரங்கள்ல வந்து இந்த தனிமையை இல்லாமக்கிறதுக்கு வந்து சில பேர் என்ன செய்வாங்கன்னா, என்ன செய்யறது, அந்த தனிமையை இல்லாமக்கணும். அதுக்காக வேண்டி இது நான் ஒருத்தர்கிட்ட வாயால கேட்டது. நம்ம ஒருத்தர்கிட்ட இங்க இல்ல, வேறொரு மதீனால இல்ல, வேறொரு இடத்துல அவரை சந்திக்கிறதுக்கு போன நேரம் டிவியில ஃபுல்லா போகுது. ஆனா இஸ்லாத்துக்கு முரணான விஷயங்கள் போகுது. அப்ப அவர்கிட்ட நான் அதுவும் என்ன கிழமை டிவி பார்க்கறதுக்கு என்ன நாள் கிடைக்கும்? லீவு நாள், வெள்ளிக்கிழமை நாள், நல்ல நாள். இந்த நல்ல நாள்ல அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், இப்படி என்ன செய்றீங்க? இல்ல பாய், தனிய யாரும் இல்லை, இந்த டைமை கழிக்கணும், என்ன செய்யறேன்னு விளங்குது இல்லை. அந்த தனிமையை இல்லாமக்கிறதுக்காக வேண்டி இவங்களோட அந்த டிவியோட சேர்ந்து அவர்கிட்ட அந்த தனிமையை இல்லாமக்கிறார். இது சரியா? இது வந்து பிழையான பாதைகள். இதை வந்து நாங்க ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. இஸ்லாத்துக்கு மாத்தமான இதை தனிமையை எங்களுக்கு கழிக்கிறதுக்கு ரசூல்லாவோட எங்களுக்கு வாழையிலுமா இல்லதான்? சஹீஹுல் புகாரி எடுத்தோம்னா மொத்தத்துல நாங்க யாரோட இருக்கிறோம்? ரசூல்லாவோட இருக்கிறோம். ரசூல்லா போனது வந்தது, அந்த ஒரு தோழமை, அந்த ஒரு நண்பன் எங்களுக்கு தேவையில்லையா? ஒரு சஹாபியோட வரலாறு எடுத்து வாசிப்போம், அல்லது குர்ஆன் ஓதுவோம், அல்லாவோட நாங்க சுஹபத்தா இருக்கிறோம். இந்த நேரத்துல ஏன் நாங்க இதை விட்டு போட்டு எத்தனையோ வழிகளிக்கிற நேரத்துல ஏன் நாங்க தனியா போகணுமங்க? இதே நேரத்துல சில பேர் சொல்லுவாங்க, நான் ஹார்ட் ஒர்க் பண்றேன், அல்லது நைட் டியூட்டி, அல்லது அந்த என்னத்த சவாக் டிரைவிங், இந்த இரவலை ஓட்ட வேண்டிக்குது, தூக்கம் முழிக்க இல்லாம இருக்குது. என்ன தீர்வு? பொக்கெட்ல வச்சு கொண்டிருப்பார், எடுப்பாரு, கசக்குவாரு, வச்சு கொள்வார். இதெல்லாம் தீர்வா? சொல்லுங்க, இதெல்லாம் தீர்வா? எங்களுக்கு தூக்கம் போறது, நான் டிரைவிங் பண்ணும் போது தூக்கம் போகுது, அதுக்கு இது செய்யறது இது ஒரு தீர்வா? சொல்லுங்க. இல்ல, இதெல்லாம் வந்து தீர்வல்ல. எனக்கு தூக்கம் போகுதுண்டா, எனக்கு ஒரு வாகனம் தரப்பட்டிக்குது என்ற ஒரு தொழில், அதை நான் அமானிதமா எடுக்கணும், அப்படியா இல்லையா? அதை வந்து நான் யார்கிட்ட சொல்லணும்? அல்லாஹ் கிட்ட. தூக்கம் தாரதும் தராதும் இந்த இதல்ல, அப்படியா இல்லையா? அல்லது நான் ஹார்ட் ஒர்க் பண்றேன், மேலெல்லாம் வலிக்குது, அது செய்யறது இது செய்யறதுன்னு சொன்னா, நாங்க மத்த மாதிரியான வேலைகளை பார்த்தோம்னு சொன்னா ரசூல்லா கஅபா கட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எத்தனை கல்லை தூக்கிப்பாங்க, அப்படியா இல்லையா? அதை விடவும் கஷ்டமா இப்ப இருக்குது. வாகனம் இல்லை, டோசர் இல்லை, ஒன்றுமே இல்லாத நேரத்துல வந்து ரசூலுல்லாஹ் அந்த பெரிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஒரு கட்டடத்தை கட்டுறாங்கன்னு சொன்னா, அதை விட கஷ்டம் இப்ப இல்லை, அதை விட ஹார்ட் ஒர்க் இப்ப இல்லை. எல்லாம் வசதியாக்கப்பட்டு அதையும் தாண்டி நாங்க மாத்தமான வழிகளை நாங்க தேர்ந்தெடுக்கிறோம்னு சொன்னா, நிச்சயமா நாங்க அல்லாஹ்வுக்கு வந்து அவன் தந்திருக்கக்கூடிய அந்த நியமத்துக்களுக்கு வந்து நாங்க
நன்றி கெட்டவர்களாகத்தான் மாறுவோம். அந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைத்து இம்மையிலேயும் மறுமையிலேயும் அல்லாஹ் தஆலா நிம்மதியான வாழ்க்கையை தருவதற்கு அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பிரார்த்திப்போம். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.